ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான உண்ணியப்பம் ரெசிபி நெய்யப்பம்னு சொல்லுவாங்க, அதான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து அரைப்படி பச்சரிசி எடுத்திருக்கேன். 3 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அதே படியால் 3/4 படி வெல்லம் போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சா போதும். கரைஞ்சோடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூட 5 ஏலக்காய் போட்டுக்கிட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, நம்ம வடிகட்டின வெல்லத்தை ஊற்றி நம்ம நைஸாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறமா வாழைப்பழம், நல்லா பழுத்த வாழைப்பழம், எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். அது ஒரு 3 வாழைப்பழம் நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அரைச்சிட்டு இதை சேர்த்து நல்லா மைய அரைச்சிடணும். அரைச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதேமாதிரி எல்லா மாவையும் நான் அரைச்சி சேர்த்து கலந்து இதை வந்து ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். உடனே நீங்கள் ஊற்றணுன்னா கொஞ்சம் சோடாப்பு போட்டு ஊற்றிக்கலாம். அது கூட எள்ளு வந்து படபடன்னு வெடிச்சோன்னே எள்ளு போட்டுக்கோங்க. அப்புறம் நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு தேங்காவை வந்து பொடிசாக கட் பண்ணி அதை நல்லா ப்ரௌனாக ஓரளவு வதக்கிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது வந்து தேங்காய் நல்லா கடிபடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பனியார சட்டியில் நெய், எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ நெய் போட்டிருக்கேன். அதில் வந்து பனியாரத்தை எல்லா குழியிலையும் அழகாக ஊற்றி 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கணும். இது வந்து சீக்கிரமே ரொம்ப ஈஸியான ரெசிபி. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் நெய்யில் வறுத்து போடுறோம், இந்த எள்ளெல்லாம் போடுறோம் இல்லையா, ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ பனியாரத்தை வந்து திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே புசு புசுன்னு வந்திருக்குன்னு. இது வந்து கரெக்டாக நமக்கு ஒரு 5-6 மணி நேரம் புளிச்சாதான் நமக்கு இந்த மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். நீங்கள் உடனே ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. வெந்த உடனே தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நம்ம மார்னிங் வந்து மாவெல்லாம் ஊற வச்சே ரெடி பண்ணிவிட்டு, நான் இது அரைக்கும் போது நான் காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் அரைச்சி புளிக்க வச்சுட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கெலாம் வந்து நான் ஊற்றி எடுத்து ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா பணியாரத்தையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட அரை படிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40லேருந்து 50 பணியாரம் வரைக்கும் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், பணியாரம் அப்படியே சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.